இப்போ சங்கீதா அவர்கள் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்றாங்க. இன்கேஸ் பொதுநல வழக்கறிஞர்கள் யாராவது அ அவங்களே ஆஜர் பண்ணி, இப்படி உங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஒரு கேஸஸ்லாம் போட முடியுமா விஜய்? அப்படி பார்த்திருந்தா சரியான ஒரு வழிமுறை பார்த்திருந்தா, சங்கீதா வந்துட்டு அவங்களோட அவர்மெண்ட்ஸ படிச்சா விஜய் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸே போட்டுருக்கலாம். ஆனா அவங்க அத பண்ணலையே. ஓ! அவங்க போட்டிருக்க சிம்பிள் ஒரே ஒரு கன்டெஸ்டிங் டிவோர்ஸ். ம். ஸோ அவங்க வந்துட்டு கிரிமினல் ஆக்ட்டா கொண்டு போறதுக்கு விருப்பப்படலையோ என்னவோ, அது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். ம். இப்ப 20ஆம் தேதி ஆஜராகுறது சங்கீதா அவர்களும் ஆஜராகணும், விஜயும் கண்டிப்பா ஆஜராகணும் 2 ஆகணும். பேருமே. ஆமாங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும் மேம்? இப்போ இன்கேஸ் கோர்ட்ல? ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல இவரு வந்துட்டு பார்ட்டி இன் பர்சனா அப்பியர் ஆக போறாரா? இல்ல இவரு ஒரு அட்வொகேட் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ண போறாரா? அப்படிங்கிறது அது அவருடைய ஒப்பீனியன்ல தான் இருக்கு. 20ஆம் தேதிக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க தாக்கல் பண்ணியிருக்கிற மனுவுக்கு ஒரு எதிர் மனு அவங்க வந்துட்டு ஃபைல் பண்ற மாரி இருக்கும். 2 பேருமே இப்போ டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் எடுக்கும் அது? 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆயிடும். இந்த பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணுவாங்க. மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க. ஹார்ட்லி ஒரு 2 to 3 ஹியரிங்ஸ்ல முடிஞ்சிரும். Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.